Global Talk. அன்பார்ந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 2025 ஜூன் மாதம் 8ஆம் தேதி எமது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களோடு இன்று காசாவுடைய யுத்த களத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக உலக இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஊமையாகி போன நிலையில் இந்த நவீன காலத்தில் நடக்கும் கொடுமைகளை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் முஸ்லிம் அல்லாத மனிதாபிமானமிக்க சகோதரர்கள் தங்களால் எது செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து இதற்கு ஏதாவது ஒரு தீர்வை பெற முயல்கின்றார்கள். ஆனால் அரபு நாடுகளோ அங்குள்ள அதிகமான பிரஜைகளோ இஸ்லாமிய உலகத்துக்குள் எது நடக்கின்றது என்று தெரியாத நிலையில் இந்த அரபிய சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் சகோதரர்களே, இந்த முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இந்த காசாவுக்காக தங்களது அர்ப்பணிப்புகளை எவ்வாறெல்லாம் தங்கள் முடியுமானதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். இங்கே அவதானிங்கள், ஒரு மியூசிக்கல் குரூப் நடக்கப் போகின்றது. 19+ months of witnessing the first ever live stream genocide. I have been so proud watching from afar of how my Irish brothers and sisters have shown up for the Palestinian people. I was thinking about it earlier today of what I wanted to say right now. And what I realized is Palestine has opened up my heart. அதாவது இசை நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது. இது ஐரோப்பாவுடைய ஐரிஷ் நாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன் அந்த நாட்டின் பிரபல பாடகர் மேடையில் தோன்றி என்ன பேசுகின்றார் என்று பாருங்கள். இவரின் பெயர் மைக்கேல் மோர். இவர் குறிப்பிடும் சில விடயங்கள், நாங்கள் மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள், காட்டு மிராண்டிகள் போல் இன அழிப்பு நடைபெறுகிறது. உலகமோ அதை கண்டும் காணாதது போல் உள்ளது. பலஸ்தீனமும் பலஸ்தீன மக்களும் எங்களின் இதயங்களில் குடியேறிவிட்டார்கள் என்றெல்லாம் இந்த இசை கச்சேரியை ஆரம்பிப்பதற்கு முன் இவர் பேசுகின்றார். அண்மையில் சவுதி அரேபியாவில், அதாவது மக்காவுக்கு அண்மையில் ஜித்தாவில் மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடந்தது. அங்கு முற்றுமுழுதாக இஸ்லாமிய மார்க்க முறைகளை மீறிய ஆண்கள் பெண்களின் கூத்தாட்டங்களையும் அரைக்குறைய ஆடைகளில் ஆடியதை நாங்கள் ஊடகத்தில் பார்த்து கவலை அடைந்தோம். இது நடந்த அந்த மாத காலத்தில் காசாவில் கொடூரமாக மக்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தனர். இதை பற்றியும் சிந்திக்காத இந்த அரபி கூட்டங்கள் ஐந்தறிவோடு வாழ்கின்றார்களா என்று சந்தேகிக்கப்படும் அளவு இவர்களது நடத்தை காணப்படுகிறது. இங்கே பாருங்கள், இது ஆஸ்திரேலியாவுடைய தேசிய ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். இந்த கூட்டுத்தாபனத்துக்குள் நுழைந்த அந்த நாட்டு பிரஜைகள் அந்த ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை முற்றுகையிட்டனர். இந்த கூட்டுத்தாபனத்தின் கட்டடங்களுக்கு மேல் ஏறி நின்று புகை மூட்டி மக்களுக்கு விழிப்புணர்வை தூண்டினர். பாருங்கள், அங்கே கட்டடத்துக்கு மேலே பாலஸ்தீனிய கொடி பறக்கின்றது. கட்டடத்துக்குள்ளே பாலஸ்தீனிய கலாச்சார ஆடை அணிந்து மக்கள் தங்களது வேண்டுகோள் இதுதான் என்று உணர்ச்சி பூர்வமாக அறிவிக்கின்றனர். யார் இவர்கள்? முஸ்லிம்களா? இல்லை சகோதரர்களே, இவர்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள். இவர்களது வேண்டுகோள் என்ன தெரியுமா? இந்த தேசிய வானொலி பாலஸ்தீனம் காசாவை பற்றி பேசும் போது உண்மையை பேச வேண்டும், நடுநிலையாக பேச வேண்டும், பக்கசார்பாக பேசுவதை நிறுத்துங்கள் என்று தான் இவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இதற்காகத்தான் இந்த முற்றுகையிலும் ஈடுபடுகின்றனர். பின்னர் இம்முற்றுகையில் ஈடுபட்டவர்களை எவ்வாறு வெளியேற்றுகின்றார்கள் என்று பாருங்கள். அந்தளவு அவர்களுடைய வேண்டுகோள் அந்த நாட்டில் பலமாக இருக்கின்றது. சகோதரர்களே, UAE, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் எந்த தொலைக்காட்சி வானொலிகளிலும் இந்த பாலஸ்தீனத்தை பற்றி நடுநிலையாக சட்டப்படி குற்றம் என்றே அவர்கள் வைத்துள்ளார்கள். ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் பேசவே கூடாது என்ற ஒரு சட்டத்தை பிறப்பித்துள்ளார்கள். நாம் சென்ற காணொலிகளில் ஒரு துருக்கிய பெண் பாலஸ்தீனிய கொடியில் ஹிஜாப் அணிந்ததற்காக அந்த ஹரம் ஷரீஃபில் இருந்து அப்பெண் வெளியேற்றப்பட்டதையும் பின்னர் நிர்பந்தம் செய்து அவற்றை கலட்டினாலே இம்முறை ஹஜ் செய்யலாம் என்று சட்டத்தை பிரயோகித்ததையும் நான் காணொலியாக பதிவேற்றிருந்தேன். இவர்களே எல்லாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று சொல்வதற்கே வெட்கமாக உள்ளது சகோதரர்களே. இங்கு பாருங்கள், ஒரு அழகிய பிரிட்டிஷ் பெண் தனது எண்ணங்களை சமூக வலைத்தளங்களில் பகிர்கிறாள். பெண் சென்ற 2 வாரங்களுக்கு முன் குழந்தையை பெற்றெடுத்துள்ளாள். அவள் அந்த குழந்தையை பெற்றெடுத்த போது காசாவின் தாய்மார்களை ஒருமுறை வீட்டி பார்க்கின்றாள். இந்த குழந்தையை நான் எவ்வளவு அமைதியாகவும் அழகாகவும் வசதிகள் நிறைந்த வைத்தியசாலைகளில் பெற்றெடுத்தேன். பெற்றெடுக்கும் போது நான் கண்ட வலியும் வேதனையும் எனக்கு புரிந்தது. குண்டுவீச்சுகளும் பசியும் வலியும் வைத்திய வசதிகள் இல்லாத நிலையில் காசாவின் தாய்மார்கள் என்ன பாடுபடுவார்கள் என்று நான் உணர்கின்றேன். இவ்வளவு கொடுமைகள் நிகழ்ந்தும் இந்த உலகம் ஏன் இன்னும் இந்த விடயத்தில் மௌனித்திருக்கின்றது என்று கண்ணீர் மல்க இந்த பெண் பேசும் காணொளி சமூக வலைத்தளங்களில் காணப்பட்டது. இங்கே பாருங்கள், ஸ்பெயின் நாட்டில் வீதி சமீட்சைகள் ஊடாக அந்த பாலஸ்தீனிய உணர்வு, அங்குள்ள கொடுமைகளை மக்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஸ்பெயின் என்ன தற்போது முஸ்லிம் நாடா? 1492ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி ஸ்பெயினின் இஸ்லாமிய ஆட்சி முடிவடைகிறது. அந்த நாள் இஸ்லாமிய ஆட்சியின் கடைசி ஆட்சியாளர் 12ஆம் முகமது என்ற பெயருடையவர் கத்தோலிக்க மன்னர்களான பெர்டினாண்ட் மற்றும் இசபெல்லா போன்றவரிடம் ஆட்சியை கையில் கொடுத்துவிட்டு ஸ்பெயினை விட்டு வெளியேறிய சம்பவம் நடந்தது. அவ்வாறான ஒரு நாட்டில் கூட காசாவில் உள்ள கொடூரத்தை எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துகின்றார்கள். இவையெல்லாம் எகிப்து, ஜோர்தான், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் நாம் காண முடியுமா? பாலஸ்தீனத்துக்காக ஒரு போஸ்டர் ஒட்ட
சுமத்தப்பட்டாலே உடனே எந்த விசாரணையுமின்றி அவர் கைது செய்யப்பட்டு சிறையடைப்பு செய்யப்படுவார்கள். காசா மக்கள் பசி பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கும் வேளை இஸ்ரேலிய அடக்குமுறைக்கு எதிராக, அவர்களது அடாவடித்தனத்துக்கு எதிராக நாங்கள் காசா மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி சர்வதேச விழிப்புணர்வுக்காக இத்தாலியில் இருந்து மட்லின் என்ற ஒரு கப்பல் 12 பேருடன் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அவற்றில் ஐரோப்பாவில் உள்ள பிரபல நடிகர் ஒருவரும் இருக்கின்றார். கப்பலில் மக்களுக்கு தேவையான அன்றாட விடயங்கள், அதாவது உணவு பண்டங்கள், மருந்து பொருட்கள், குழந்தைகளுக்கான அங்கவீனம் அடைந்துள்ளவர்களுக்கான செயற்கை உறுப்புகள், அதாவது பிளாஸ்டிக், கால், கை மற்றும் ஊண்டி செல்வதற்கான ஊண்டுகோல்கள், மேலும் நீர் சுத்திகரிப்பு கருவிகள், குழந்தைகளுக்கான ஊட்ட உணவுகள் என பல்வேறு பொருட்களை எடுத்த வண்ணம் இந்த கப்பல் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இன்று 7ஆம் தேதி எகிப்திய கடற்கரைக்கு வடக்கு பகுதியில் வந்துவிட்டதாக செய்திகள் கிடைக்கின்றது. மேலும் இந்த கப்பலில் வந்தவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அறிவித்துவிட்டே வந்துள்ளார்கள். மேலும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் ஏதும் நடக்காமல் இருப்பதற்கு, குறிப்பாக பொதுமக்களை பாதுகாப்பதற்கு சட்டப்பூர்வமான கடமை இங்கிலாந்துக்கு உள்ளது. இங்கிலாந்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலே காசா பற்றிய ஒரு செய்தி, இன்று இஸ்ரேல் நடத்திய காட்டுமிராண்டி தாக்குதலில் 85 பேர் படுகொலை செய்யப்பட்ட காட்சி இப்போது அல் ஜசீராவில் வெளியாகியுள்ளது. இந்த இடத்தில் அதிகமான குழந்தைகளே மரணித்துள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. இது இவ்வாறு இருக்கலும் சகோதரர்களே, யெமன் ஹூதிகள் ஒரு புதிய காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அண்மையில் உங்களுக்கு தெரியும், டெல் அவிவை நோக்கி, அதாவது இஸ்ரேலிய தலைநகரை நோக்கி யெமனிலிருந்து சுல்ஃபிகார் என்ற புது வகையான ஏவுகணை மூலம் டெல் அவிவை தாக்கிய சம்பவம் எமது சேனலிலும் பதிவேற்றியிருந்தோம். அதுபோல, அதாவது இந்த சுல்ஃபிகார் ஏவுகணையை விட பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடியதும் அதிசக்தி வாய்ந்த ஏவுகணை ஒன்றின் காணொளியை இன்று ஹூதிகள் அதிரடியாக வெளியிட்டு கீழ்வருமாறு அவற்றில் குறிப்பிட்டுள்ளனர். இதனை யூதிகளின் நிறைவேற்று தலைவர் யஹியா அவர்களே வெளியிட்டுள்ளார்கள். இது மிக விரைவில் யஃபாவுக்கு வருகை தந்து அதிரடி ஆட்டங்களை ஆரம்பிக்கும் என்று அவர் இந்த சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றியுள்ளார். யஃபா என்பது முன்பு இஸ்ரேல் பாலஸ்தீனமாக இருக்கும் போது யஃபா என்ற ஒரு இடத்தையே இப்போது அவர்கள் டெல் அவிவ் என்று பெயர் மாற்றி தலைநகரமாக மாற்றி வைத்துள்ளார்கள். ஆகவே இந்த டெல் அவிவுக்கு மிக விரைவில் இந்த விசேடமானவர் வருகை தர உள்ளார் என்று இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் சார்பானவர்களுக்கும் செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. அடுத்தது சகோதரர்களே, சர்வதேசத்தில் உள்ள யுனைடெட் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற ஒரு பலமிக்க அரசு சார்பற்ற சர்வதேச அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு திறந்த மடல் ஒன்றை அனுப்பியுள்ளது. இந்த மடலில் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் என்னவென்றால், காசாவில் மனிதாபிமான பேரழிவு நடந்து கொண்டிருக்கும் போது அமெரிக்கா போன்ற இந்த நாடுகள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வீட்டோ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்றனர் என்று இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான நாடுகள் உலக மனித குலத்துக்கு எதிரானவர்கள். இவர்களது வீட்டோ உரிமையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது நீக்க வேண்டும். இதற்காக ஐநாவுடைய பாதுகாப்பு பேரவையை உடனடியாக கூட்டி இதற்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்றும், ஐநாவின் மௌனத்தின் நேரம் கடந்துவிட்டது, முடிவற்ற அரசியல் வார்த்தைகளுக்கான காலம் முடிந்துவிட்டது என்று அவர்கள் குறிப்பிட்டு இந்த காசா விடயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையை ஆழமாக வேண்டியுள்ளது இந்த சர்வதேச அமைப்பு. அடுத்த செய்தியாக சகோதரர்களே, தற்போது இஸ்ரேலில் அரசியல் தளம்பல் ஏற்பட்டுள்ளது. நான் இதற்கு முன்னால் உள்ள காணொளியிலும் இந்த அரசியல் தளம்பல் பற்றி விவரித்துள்ளேன். சுருக்கமாக, தற்போது இஸ்ரேலிய நெசட், அதாவது பாராளுமன்றம் ஜூன் 12ஆம் தேதி கலைக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டது. நெத்தன்யாகுவின் பதவி பறிபோகும் நிலையில் காணப்படுகிறது. பற்றிய மேலதிக விவரங்களை எமது முன்னைய காணொளியில் நீங்கள் காணலாம். இந்த வகையில் மாரிஃப் என்ற இஸ்ரேலிய ஹிப்ரு ஊடகம் இஸ்ரேலுடைய அடுத்த பிரதமர் யார் என்பதை மக்களிடம் ஒரு கருத்து கணிப்பை செய்துள்ளது. இவ்வாறு அடுத்த தேர்தல் ஏற்பட்டால் இஸ்ரேலியர்கள் நப்லீட் பெனட் என்பவரைத்தான் அடுத்த பிரதமராக கொண்டுவர நினைக்கின்றார்கள் என்று ஹிப்ரு ஊடகமான மாரிஃப் கருத்து வெளியிட்டுள்ளதாக அல் ஜசீரா குறிப்பிடுகிறது. இந்த கருத்து கணிப்பில் 46% வாக்கை நப்லீட் பெனட் என்பவரும் 39% மறுபடி பெஞ்சமின் நெத்தன்யாகுவை விரும்புவதாக இந்த ஊடகம் தனது கணிப்பீட்டை வெளியிட்டுள்ளது. சகோதரர்களே, இந்த நப்லீட் பெனட் என்பவர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை விட அல்லது அதைவிட கூடிய பாலஸ்தீன விடயத்தில் வெறுப்பான சிந்தனை உடையவர் என்று சில ஊடகங்கள் அவரை சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்த செய்தியாக சகோதரர்களே, ஈரானின் தேசிய தொலைக்காட்சியான IRIB வெளியிட்டுள்ள செய்தி, ஈரான் குடியரசானது இஸ்ரேலுடைய ஆபத்தான கொடூரமான அணு திட்டங்கள் தொடர்பான மூலபாய உளவுத்துறை தகவல்களை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளதாக IRIB ஈரானின் தேசிய தொலைக்காட்சி செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்படுவதாவது, எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்கள் மிக நீளமானதாக காணப்படுகிறது. அவற்றில் காணொளிகள், ஆவணங்கள், புகைப்படங்கள் போன்ற இன்னொரு விடயங்கள் எல்லாம் எமது உளவுத்துறை மிக திறமையாக பெற்று வந்துள்ளது. இது சில காலங்களுக்கு முன் நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் இதனை வெளியிடாமைக்கு காரணம், இந்த தகவல்கள் உரிய இடங்களுக்கு உரிய முறையில் சென்றடைவதற்காக நாம் பெற்றுக்கொண்ட உளவு தகவல் சம்பந்தமான வெற்றியை வெளியிடாமல் தாமதப்படுத்தி வந்தோம் என ஈரானிய தேசிய தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இங்கு அது எப்படிப்பட்ட தகவல், என்ன தகவல் என்று செய்தியில் வாசிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது எப்படியோ சகோதரர்களே, ஒரு நாட்டின் உளவு தகவல் கசிவதென்பது
அந்த நாட்டின் இராணுவ பலம் குறைவதற்கு சமமாகும். ஈரான் குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த இஸ்ரேல் மிக கொடுமையான திட்டத்தை இந்த அணு ஆயுதம் கொண்டு திட்டம் தீட்டி வைத்துள்ளனர். எனவே அந்த சவால்களை முறியடிக்கும் வகையில் ஈரான் தற்போது தயாராகிவிட்டது என்று இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இறுதியா சகோதரே, தற்போது ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனுடைய பல இடங்களை ஆயுத களஞ்சியசாலை மற்றும் தொழிற்சாலைகள், துறைமுகங்கள், இராணுவ முகாம்கள் உட்பட நாட்டின் முக்கிய பொருளாதார மையங்களை அதிரடியாக தொடர்ந்து குண்டுவீச்சு செய்து உக்ரைனை ரஷ்யா கதிகலங்கு செய்து கொண்டிருக்கின்றது. சரி சகோதரர்களே, இதுதான் இன்று 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்ற முக்கிய செய்திகள். தொடர்ந்து எங்களோடு இருங்கள். முக்கிய செய்தி வரும்போது உங்கள் நேரத்தை மீதப்படுத்தி இயன்றளவு அந்த செய்திகளை சுருக்கமாக உங்களுக்கு முன்வைக்க தயாராக இருக்கின்றோம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.